அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக பொதுத்தமிழ் வினா வங்கி அப்படிங்கிற புக் ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2, 2A, குரூப் 4 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். எல்லாருமே குரூப் 4 தேர்வு எழுதியிருப்போம். கொஷின் ட்ரெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி மாற்றிருக்காங்க, எந்த அளவு நம்ம டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வினாக்களை அணுகும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வினாக்களை அணுகிறதுக்கு ஒரு எளிய பயிற்சியாக, நல்ல ஒரு பயிற்சியாக இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கும். இதுதான் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த புத்தகத்தில் மொத்தம் எவ்வளோ வினாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வினாக்கள் இருக்குது. இந்த புக்கில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகத்தில் நமக்கு எத்தனை வினாக்கள் இருக்குது அப்படின்னா 1200 வினாக்கள் இருக்குது. அடுத்தது பழைய புத்தகம் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம பழைய புக்கும் படிக்கணும், புது புக்கும் படிக்கணும், சிலபஸ் பேஸ்டும் படிக்கணும். அப்போ 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பழைய புத்தகத்தில் எத்தனை வினாக்கள் இருக்குது அப்படின்னா 600 வினாக்கள் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக 6th, 7th, 8th அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அடுத்தது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸ் பேஸ்டாக இப்போ அலகு 1, அலகு 2, அலகு 3 அப்படின்னு சொல்லி அப்படியே பகுதியாக பிரித்து அதில் ஒரு 700 வினாக்கள் நம்ம வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு முழு திருப்புதல் தேர்வு மட்டும் 5 தேர்வு இருக்குது. மொத்தம் 500 வினாக்கள் இருக்குது. அப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளுடைய படிச்சுட்டு போன அந்த தரமும் நம்ம எழுதக்கூடிய தரமும் நமக்கு இன்னுமே மெருகு. இப்போ இந்த புத்தகத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட் பேஜ் உள்ள எப்படி கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதான் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பாருங்க. பொதுத்தமிழ் வினா வங்கி, இது அந்த புத்தகத்தோட அட்டைப்படம். நான் சொன்ன மாதிரியே புதிய புத்தகம், அதாவது தமிழ் புதிய புத்தகத்துல 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு எத்தனை வினாக்கள் இருக்குன்னா 1200 வினாக்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் இவ்வளோ கொஷின் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பழைய புத்தகத்துல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 600 வினாக்கள் நம்ம இருக்கு. ஏன்னா புது புக்கும் நம்ம படிக்கணும், பழைய புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, வள்ளினம், மிகும் இடம், மிகா இடம் எல்லாத்துக்குமே நம்ம பழைய புக்கும் படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதுலேயும் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சிலபஸ் பேஸ்டா இப்போ நம்ம பழைய புக்கு படிச்சிட்டோம், புது புக்கும் படிச்சிட்டோம், அதை சிலபஸ்க்குள்ளே எப்படி ஒருங்கிணைச்சு அதை டெஸ்டா எழுதி பார்க்கறது அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ராக்டிஸ்க்காக புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மொத்தம் 700 வினாக்கள் இருக்கு. லாஸ்டா ஃபைனலா ஒரு ஃபுல் டெஸ்ட், ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. இப்போ இந்த புக்கோட உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த புத்தகத்தோட விலை மொத்தம் பேஜஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 328 பக்கங்கள் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய். இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்பு இலக்கணத்தில் ஒரு 50 வினா, 7ஆம் வகுப்பு இலக்கணத்தில் ஒரு 50 வினா. இது ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது புது புக்கு. புது புக்கில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி 10ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு 50 வினாக்களாக இருக்குது. மறுபடியும் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு ஒரு ஃபுல் டெஸ்ட் 100 மார்க்குக்கு, மறுபடியும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அதுக்கு 100 மார்க்கு. இப்போ 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வினாக்கள், அடுத்தது 7ஆம் வகுப்பில் ஒரு 50 வினாக்கள். இப்படி 6லேருந்து 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி 6லேருந்து 10th வரைக்கும் நம்ம 50 வினாக்களுக்கு டெஸ்ட் எழுதிடுவோம். மறுபடியும் 9th 10th வருது. 9th 10th நமக்கு ஒரு 100 வினாக்கள், அடுத்தது 11, 12 அதில் ஒரு 100 வினாக்கள். இப்போ 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிட்டோமா, 6லேருந்து 12 வரைக்கும் இலக்கணத்துக்கு மட்டும் மொத்தம் 550 வினாக்கள் நமக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சிறப்பு தமிழ் புத்தகமும் நம்ம படிக்கணும். ஓல்டு சிறப்பு தமிழ், நியூ சிறப்பு தமிழ் ரெண்டுமே நம்ம படிக்கணும். அப்போ 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழுக்கும் நமக்கு 50 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதோட நமக்கு புது புக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பழைய புக்கு பாருங்க. 6லேருந்து 12 வரைக்கும், 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை ஒரு ரிவிஷன் மாதிரி பழைய புக்கோட இலக்கணம், இலக்கியம் பகுதிகள். ஏன்னா யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீரமாமுனிவர், ஜீவ புப்பத்திலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம் ரெண்டுமே மொத்தமாக சேர்த்து பஞ்சா ஒரு 500 கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கு ஒரு 100 வினாக்கள். இது முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு சிலபஸ் பேஸ்டா பாருங்க. அலகு 1, அலகு 2, அலகு 3, மறுபடியும் அலகு 4, 5, 6, அலகு 7. இதில் நமக்கு ஒரு டெஸ்ட் ஒரு 700 வினாக்கள் நமக்கு இருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டு இருக்குது. மொத்தமாக 3000 வினாக்கள் நமக்கு பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள் கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நமக்கு 50 வினாக்கள் இருக்குது. பாருங்கள், சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கலை சொற்கள், அகரவரிசைப்படுத்துக, வினா எழுத்து, சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லி 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம என்னெல்லாம் இலக்கணம் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ விஷயத்தையும் நமக்கு 50 வினாக்களாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 11ஆம் வகுப்புல நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இலக்கணம்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, அதுலேயுமே நமக்கு புக் பேக்கு, அதுக்கப்புறம் கலை சொற்கள், இது எல்லாமே இதில் ஒரு 50 வினாவாக கொடுத்துருக்காங்க.
அடுத்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலக்கணம் திருப்புதல் தேர்வாக ஒரு 550 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டிட்டேன். பொதுத்தமிழ் வினாவங்கி புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாப் ஐஏஎஸ் அகாடமியோட அனைத்து கிளைகள்லையுமே இந்த புத்தகம் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பிரான்ச் எதுவும் அங்கே நேரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கூகுள் போயிட்டு tapIASacademy.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் புக்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே நமக்கு ஒவ்வொரு செட்டாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டிவிஷனாக காட்டும். அதில் தமிழ் கொஷின் பேங்க் அப்படின்னு சொல்லி இதை டச் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் 8th காலத்தில் தமிழ் கொஷின் பேங்க் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். இப்போ அதில் நமக்கு இப்போ நான் காட்டினேன் இல்லையா அட்டைப்படம், அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கொஷின் பேங்கோட அந்த பேஜ் வியூ ஆகும். இதில் நமக்கு 300 rupees வந்துட்டு நமக்கு இந்த புக்கோட ரேட்டு 10% ஆஃபரில் 270க்கு நமக்கு தராங்க. இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த புக் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 9566974903 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.